வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. உங்ககிட்ட பெரிய கத்திரிக்காய் இருந்தா இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் முக்கியமா நீங்க பூண்டு லவரா இருந்தா இந்த ரெசிபி நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியோட பேரு லசூனி பைங்கன் தவா ஃப்ரை. ரொம்ப ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இதை பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட தால் ரைஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிளகா பூண்டு கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு நீங்கள் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருக்கும். இந்த லசூனி பைங்கன் தவா ஃப்ரை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் 2 பெரிய அந்த பலூன் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மிளகா ஊற போட்டுடலாம். 5லேருந்து 6 காஷ்மீரி மிளகா இல்லைன்னா பேடிகே ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். மிளகாவை நம்ம கொதிக்கிற வெந்நீர்ல ஊற போட்டுடலாம். அப்போதான் அரைக்கும் போது உங்களுக்கு ஸ்மூத்தா அரைப்படும். இது கூட நம்ம கொஞ்சம் பூண்டு பல்ல வச்சு அரைக்க போறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு முழு பூண்டை நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. குட்டி அம்மி இருந்தா அதுல அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பிளெண்டர் ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு கூடவே நம்ம ஊற வச்சிருந்த மிளகாவை சேர்த்து நம்ம அரைக்க போறோம். அரைப்படலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. ஸ்மூத்தா அரைகிற வரைக்கும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே குறைன்னு அரைஞ்சதுக்கு அப்புறமா இல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோமோஸ் சட்னி மாதிரி இருக்கும். ரா கார்லிக் அதுக்கப்புறம் சில்லியோட வாசனை கமகமன் வருங்க. இதுதான் நம்ம மேரினேஷன் பேஸ்ட்டை யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நேராக வெட்டிக்கலாம். 2 எண்ட்ஸை வெட்டிட்டு சென்டர்ல தண்டோடு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே 2ஆ ஸ்லைஸ் பண்ணி அதுல மேரினேஷன் நம்ம பண்ண போறோம். 2 ஓரத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் பின்னாடி இருக்க தோலை லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அதையுமே நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு தடியாகவே வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது சாஃப்ட் ஆகிடும் இல்லையா, அதனால தான் நம்ம தடியாக வெட்டிக்கிறோம். சென்டரில் இந்த காம்போடு இருக்க 2 பீஸை நீங்கள் முதல்ல ஸ்லிட் பண்ணிக்கணும். அப்போ தான் மேரினேஷன் உள்ளே இறங்கும். நல்லா அப்படி டைமண்ட் மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக போட வேண்டாம். கத்திரிக்காயோட 2 பக்கமும் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக நம்ம கட்ஸ் போட்டுக்கலாம். மேரினேஷன் உள்ளே இறங்கும், பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காவை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படியே லூசன் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கமும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேரினேஷன் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் மேரினேஷனில் எண்ணெய் சேர்க்கல. நீங்கள் இங்கே சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிவப்பு கலர் பேஸ்ட்டை 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்க வேணாம். அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் மேலே இந்த பேஸ்ட் நிற்காது. ஒரு சைடு நல்லா தடவி விட்டுட்டு திருப்பிட்டு இன்னொரு சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எரியும், அதனால ப்ரஷ் இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எதர் இதை கிரில் பண்ணலாம், இல்லைனா கிரில்லிங் பேனில் போட்டு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற தோசை தவால் தான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறேன். தோசை தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். மஸ்டர்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் சாதா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் மஸ்டர்ட் ஆயில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெயை நல்லா தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் பீசஸை அதில் அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உங்கள் அடுப்போட லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட்லாம் கருகிடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணாதாங்க கத்திரிக்காய் வெந்து வரும். அழகாக கத்திரிக்காய் தொடும் போதே குழஞ்சி வரணும், அதுதான் கரெக்டான பதம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கோங்க. நம்ம நடுவில் ஸ்லிட்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். திருப்பி போட்டு அப்படியே ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கத்திரிக்காய் சேர்த்துருக்க எண்ணெய், அதுக்கப்புறம் மேரினேட்டோட லிக்விட், அதுக்கப்புறமா கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற நேச்சுரல் லிக்விட் சேர்ந்து நம்மளுக்கு இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு கத்திரிக்காய் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுதா இல்லையானு. சாஃப்ட் ஆகிடுதுன்னா அப்படியே நீங்கள் தவாலேருந்து எடுத்துட்டு இதே மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிருக்க அடுத்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுங்க குக் ஆகிடுதா இல்லையான்னு. இது அப்படியே சர்வ் பண்ணாமல் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா, பிளாக் சால்ட் தூவி சர்வ் பண்ணுங்க. அந்த டேங்கினஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளெயின் ஜீரா ரைஸ், தால், அதுக்கப்புறம் இந்த சப்ஜி சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா நம்ம பண்ணுற தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் கூடலாமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நீங்கள் கார்லிக் லவராக இருந்தால் கட்டாயமாக இந்த டிஷ்ஷை என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ சிம்பிளான ரெசிபி பண்ணுறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குன்னு இந்த கத்திரிக்காய் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.